ஒரு எழுதி சரி அத அந்த அறைகள்ல வீசுற வீசக்கூடிய சமயம் சரி அந்த பொண்ணு செப்பானது அழகான அந்த செம்பு தகரானது அது உருவாகவே திரண்டு வருகிறது. திரண்ட வந்து அழகான ஒரு செப்பு குடமாக வந்து விளைக்கிறது. செப்பு குடம் பார்த்திருக்கியா நீ? பார்த்திருக்கேன். எங்க? எங்க வீட்டுல இருந்து செப்பு குடம். யார் கொண்டு வந்தா? கல்யாண வீட்டு பொண்டாட்டி கொண்டு வந்தா. யார் மாமன்னாடி செப்பு குடம் கொண்டு வந்தானா? ஆமா, அது மட்டும் தான் கொண்டு வந்தா. ஏன்டா அது மட்டும் கொண்டு வந்தாங்கடா? நகரத்து ஒண்ணும் போடல. செப்பு குடத்தை கொண்டு வந்தா. பரவாயில்ல. ஆனா இந்த செப்பு குடம் செம்பு குடம். ஆமா, ஆத்துல அவசரத்துக்கு வரும். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இல்ல அந்த கல்யாண சீரோட செப்பு குடம், நம்ம வெங்கல கொப்பரை, சரி, நம்ம வெங்கல தாச்சி இதெல்லாம் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? எதுக்கு கொடுக்குறாங்க நீ தான் சொல்லணும்டா. வீட்டுல கொண்டு வச்சு பூசி போட்டு முறையே கொடுக்குறாங்க. எந்த வீட்லயாவது செப்பு குடம், வெங்கல கொப்பரை, தாச்சி இதெல்லாம் எடுத்து யாராவது பயன்படுத்துறீங்களா? இல்ல. அசைக்க முடியுமா உங்களால? அடே அந்த குடத்தை எடுத்து இடுப்புல வச்சாலே இருக்க மாட்டேங்குதுடா. உங்களுக்கு பிளாஸ்டிக் குடமே இருக்காது. அது வழி இந்த செம்பு குடம், இந்த செம்பு குடம் எப்படி இருக்குமா? இருக்காது. எங்க அப்பெல்லாம் ஒன்னே கூட யூஸ் பண்ணார். எதுக்கு? அப்பப்ப ஆத்திர அவசரத்துக்கு அடவு வச்சுக்கிடுவாரு, பைசா கிடைக்கும் போது திருப்பிக்கிடுவாரு. அதுக்கு அவரு ஆமா செம்புக்கால குடி போச்சு. எங்க அப்பா என்னைக்கு போனாரோ அன்னைக்கு அந்த குடம் கமுத்தி போட்ட இடத்துல அதே இடத்துல கிடக்கு. அப்படியே ஏன்னா அன்னைக்கெல்லாம் செம்பு குடத்தை தண்ணி வச்சு குடிச்சாங்க. அது உடம்புக்கும் நல்லதா இருந்துச்சு. அதோட கிடையாது, மண்பானையில தண்ணி வச்சு குடிச்சாங்க. இன்னைக்கெல்லாம் பியூரிஃபையர் வாட்டர் குடிக்கிறாங்க. அதை குடிச்சுதான் கல்லு வருது. ஆமா. அப்போது சரி அழகான செம்பு குடம் வந்து இறந்த உடனே அந்த செம்பு குடத்தை இடத்தை தெய்வான்கள் பாக்குறாங்க. சரி மாலை விட குடம் பட பட படன்னு ஜொலிக்குது. அதாவது தங்கமாக இருந்தாலும் செம்பு சேர்த்தாதான் நகையா பண்ண முடியும். பாத்திருக்கியா? நமக்கு அக்பார் தங்கத்தை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா. ஆகையினாலே சரி பார்த்த தெய்வான்கள் ஐயா பிரம்மதேவனை குடத்தை பிரவேசித்து கொடுத்தீர்கள், ரொம்ப சந்தோஷம். சரி ஆனால் இந்த குடத்தை தூக்கி தள்ள வச்சு கொண்டு போனாலும் எவ்வளவு தூரத்துல நின்னாலும் வழிபறை கூட பக்கத்துல வந்துருவான். ஏன்னா மாலை விட கொட்டாமல் அழகா இருக்கு. தங்க விக்கிரவைக்கு விடுவானா? அதானே. சரி அதனால எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு உதவி நீங்க செய்யணும். என்னையா உதவி? ஐயா பிரம்மதேவனை என்ன செய்ய தெரியுமா? இது சொல்லணும். செப்பை வைத்து ஒதிந்து போனேன், ஒதிந்து போனேன், செப்பை வைத்து ஒதிந்து போனேன், ஒதிந்து போனேன். பிரம்மதேவனை பார்த்து சொன்னாங்க, ஐயா அதாவது இந்த குடத்தை மறைச்சு வச்சு நம்ம கொண்டு போகலாம். சரி அதுக்கு என்ன செய்ய தெரியுமா? என்ன வேண்டும்? ஒரு சிவந்த அழகான ஒரு பட்டு துணி வேண்டும். நீங்கள் பிரவேசித்து விடுத்தீங்கன்னா இந்த குடத்தை மறைத்து வைத்து கட்டி அந்த குடத்துக்குள் மாலையை வைத்து சரி நாங்கள் பகவானுக்கு கொண்டு சேர்த்து விடுவோம். அதாவது என்ன பட்டை வச்சு 3 நிமிஷம் செப்பு குடத்தை மறைத்து விடலாம். பட்டு வந்து பிறக்குன்னு சொன்ன உடனே சொல்லிதான் பிரம்மதேவன். என்ன இப்ப என்ன ஆசைக்கும் அளவு இருக்கு. அழகான பொண்ணு கட்டுறான்னு சொல்றது ஆசை. ஆனா ஐஸ்வர்யா ராய் தான் வேணும்னு சொல்றது பேராசை கிடையாது. ஏன் ஐஸ்வர்யா ராய கெட்டாதான் என்னையா? நான் எப்படிதான் கிளிபாட்டுக்கு வந்தேன். எப்படி எங்க ஊர்ல ஒரு பிள்ளை பாட்டு வந்துச்சு. அப்ப டவுசர் போட்டு அரைஞ்சு டவுசர் போட்டு அரையும் போதே உனக்கு என்னாச்சு? வில்லுபாட்டுக்கார அந்த பிள்ளையை பார்த்த உடனே மனசுல ஒரு ஆசை. சரி நம்ம கெட்டினா இப்படி ஒரு பிள்ளையை கிடக்கூடாது, இந்த பிள்ளையதான் கிட்டன்னு ஆசை வந்துச்சு. அப்பதான் அரைஞ்சு டவுசர் போட்டு அந்த பிள்ளை வாரிய பிள்ளை. அந்த பிள்ளை வாரிய பிள்ளை நீ டவுசர் போட்டு அரைகிறா. ஆமா டவுசரே கெட்டதா இவ்வளவுதான் கெட்டன்னு உனக்கு ஆசை வந்துட்டு செல்லு டவுசர் போடுவேன், செல்லு அதையும் போட மாட்டேன். சரி அந்த பிள்ளை யாரும் கிடையாது.
ஐயையா. ஆமாக்கா சின்ன வயசுல டவுசர் கூட இப்ப பாட்டு வந்துருக்கீங்க ஞாபகம் சரி, ஆமா பாட்டு வந்துருக்கீங்க இப்பதான் ஒண்ணு வெளியே வருதோ. கடந்த ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு அப்படி டவுசர் பிடிச்சி சின்ன வயசுல அலைஞ்சேன். சரி, நீங்க அப்பவே ஒரு பெரிய பொண்ணா பாடிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்த உடனே மனசுல ஒரு ஆசை, என்ன நம்ம கெட்டினா அக்காவை தான் கெட்டன்னு சொல்லி இந்த வீடியோ எனக்கு அனுப்பிடுவாங்க என் மாப்பிள்ளை காமிக்கிறேன். அதாவது யாரை சொல்றேன், ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது. கண்டிப்பா உங்களுக்கு பட்டுதானே வேண்டும். அம்மா சரி நான் தெரியும், கவலைப்படாதீங்க. ஐயா என்ன? நீங்கள் அமுதத்தை கடையுங்கள். சரி நான் உங்களுக்கு அந்த சிவந்த பட்டை பதிவு செய்து கொடுக்கிறேன். சரி சரி அப்படி என்று சொன்ன உடனே ஆகட்டு வெற்றி தேவாக்கள் மறுபடி வந்து அனைவருமே அமுதம் கடையேன். சரி. தேவன் என்ன செய்யற மாதிரி ஏனம்மா? செவ்வரளி பூவெடுத்து செவ்வரளி பூவெடுத்து சிவந்த பட்டினுடைய உரு எழுதுற ஒரு எழுதி அதை கடலை கொண்டு வீசக்கூடிய சமயம் தேவார்கள் அங்கும் எங்கமாக இருந்து அவர்கள் எழுதாங்க பத்தியா. இந்த செவ்வரளி மலரானது ஒரு சிவந்த நூல் பட்டாக உருமாறுகிறது. பொன்னறிய மாலைதான் அழகு நினைச்சோம். ஆமா மாலையை விட பிறந்திருக்கு செப்பு குடம் அழகு. ஆமா அந்த குடத்தை விட இருக்கே இந்த பட்டு, இந்த பட்டு அதை விட அழகு. எதுக்கு கவனமா பாத்துக்க, அவன் பேக்ல இருக்க முன்னாடி கொண்டு போறான்னு கொண்டு போயிருவான். இப்ப கிடையாது. அதாவது அவருக்கு அன்னைக்கே பழக்கம் உண்டு. எப்படி எங்க அண்ணாவை கூட பாட்டுக்கு வரும்போது இந்த கோயில கொடுப்பாங்க பட்டு, பட்டெல்லாம் கொண்டு போவாரு. எல்லாரும் தான் கொண்டு போறோம். அந்த பட்டு கிடையாது. என்ன பாஞ்சது பட்டு அதெல்லாம் கொண்டு போவாரு. அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாரு, எங்கதான் கொண்டு போறது இல்ல. சரி கேட்ட சொல்லுவாரு, இந்த பாட்டி இல்லாத சமயங்கள்லாம் இந்த சேரையெல்லாம் எடுத்து ஒரு சேர் 50 ரூபா 50 ரூபான்னு சொல்லி ஆபரேஷன் நோட்டை வச்சுட்டு வரான். ஆமா இல்ல இதை வாங்கி என்ன பண்ணுவாங்க, 50 ரூபா தானே நாளைக்கு ஒண்ணு கொடுத்தா போதாது. அதை வாங்க ஆள் இருக்கிறியா. சரி உடனே பார்த்தா இந்த தேவார்கள் ஓடி சென்று அந்த சிவந்த பட்டை எடுக்கிறாங்க. குடத்துக்குள் மாலையை வைத்தார்கள். சரி குடத்தை மறைத்தத துணியால கெட்டுறாங்க. எல்லாம் தயாரா வச்சுக்கிட்டு, ஐயா பிரம்மதேவனே நீங்க செய்த உதவி எங்கள் வாழ்நாள் முழுதும் சரி மறக்க மாட்டேங்க. கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாலும் திரும்ப என்ற வாகனம் தாரே உங்களுக்கு. இல்ல இல்ல போதும் போதும் போதுமா, நீங்க புறப்படுங்க. சரி நாங்க இப்ப மாலையை கொண்டு சிவபெருமான் கிட்ட சேர்க்கணும். கவனமாக கொண்டு செல்லுங்கள் ஐயா. புறப்படட்டுமா? சென்று வாருங்கள். அப்படி இந்த தேவாக்கள் பிரம்மதேவனை அனுப்பிவிட்டு மாலையை சுமந்து கொண்டு புறப்படுகின்றார்கள். சரி இப்படி வருகின்ற பாருங்கள். மாலை தன்னை சுமந்தே வண்டி சுமந்தே வண்டி சுமந்தே
மாலையை சுமந்து கொண்டு தேவான்கள் புறப்படுறாங்க. சரி ஏன்னா தம்பி கைலாசம் வரைக்கும் போறது வரைக்கும் ஆமா ஆண்டவன் பேர்ல துதி பாடலோடு போகணும். முதல் நிப்பாட்டு என்ன முதல்ல இந்த மாலை யாரு தலையில வச்சு கொண்டு போறது முதல்ல பேசிக்கிடுவோம். யார் தலையில வைக்கிறதுன்னா இந்த கூட்டத்துக்கு இளவட்ட நீதான். ஐய இளவட்டன்னு சொன்னா அவதுக்க கூடாது. இந்த கூட்டத்துல எவன் கட்டையா இருக்கானோ சரி அவருக்கு தலையில மாலையை வைப்போம். கூட்டத்துக்கு தலைவனா நம்ம மத்தியில இருக்கவன் தான். கட்டையா இருக்கிறவன் அவன் கட்டையா இருக்கவன். ஆனா அவன் நடந்துகிட மாட்டான்டா. அவன் தலையில வச்சோன்னு சொன்னா அவனை சுத்தி எல்லாரும் ஆவி கட்டி பிடிச்சிருப்போம். ஏன்னா மாலை அழகா இருக்கு, அதை விட செப்பு அழகா இருக்கு, அதை விட பட்டு அழகா இருக்கு. சரி இதை மறைச்சு விட்டு சொன்னா மத்தியில இருக்கவன் தலையில கட்டையா இருக்கவன் தலையில ஏற்றி விட்டுட்டு நம்ம சுத்தி நின்றுட்டா மறைச்சிக்கிடுங்கிற மறைச்சு விட்டுவோம். எப்படிடா நீ இந்த வெயில்ல எல்லாம் போகாத என்ன வடிஞ்சு எடுத்து காது வழியா வந்துட போகுது. உனக்கு தெரியாதா? ஏன் போன வாரம் இப்படிதான் எனக்கு மூக்கு வழியா வடிஞ்சு. மூக்கு வழியா வடிஞ்சு அது மூளை இல்ல. ஐயோ நான் உனக்கு சொல்றேன் பக்கத்துல எடுத்துட்டான். மூளை வடிந்து சொல்லி ஆகையினாலே வரங்கப்பா உன் தலையிலே குடத்தை தூக்கிடுவோம். சரி நாங்கெல்லாம் சுத்தி வைக்கிறோம். ஆண்டவன் கைலாசம் வரைக்கும் நம்ம போய் சேர்றது வரைக்கும் சரி நான் ஒரு வரி சொல்லுவேன், அதை கரெக்டா புடிச்சுக்க. அரகர சம்போ மகாதேவா ஓம் நமச்சிவாய. அரகர சம்போ மகாதேவா ஓம் நமச்சிவாய. அரகர சம்போ மகாதேவா ஓம் நமச்சிவாய. அப்ப காலையில செம்பிபுரம் ஊர்ல இறங்கிடுவோமாடா. இதுக்கு நான் இப்படி சொல்றேன், நீ இப்படி சொல்லி நிறைய காணிக்க தெரியும். நல்ல யோசனையா இருக்கு. நீ யாருக்கவே காய் வெட்டி தான் கொடுத்து அலைகிறா. எனக்கு மட்டும் ஏன் பட்டு ஒரு சோப்பு சேலையை வாங்கி கொடுத்துடுறேன். ஆமா சனிக்கிழமை பிள்ளையார் போது ஏதாவது போடுவீங்களா? போடுவீங்களா? சனிக்கிழமை சாயங்காலம் பண்ணல போடுவீங்களா? போட மாட்டேன். எவ்வளவு? 100 ரூபாய் இப்படி யோசனை பண்ண பிறகு பிள்ளையார் 1000 ரூபாய் 1 ரூபாய் கொடுவாங்க. நெத்தில ஒட்டி வைங்கன்னு சனிக்கிழமை சாயங்காலம் பண்ண முடியும். இங்கே உறங்கிட்டு கையால கடைசி ஒரு சாப்பிட்டு சரி நான் காலை வீசி எடுத்து கொடுக்கேன். நீங்க அதை எஸ்கியும் சேலை எடுத்து கொடுங்க. சரி 2 பேரும் கலெக்ஷன் பார்த்துட்டு ஆமா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஊருக்கு போன போதும். வீட்டுல போய் என்ன வெட்டியா முடியும். இல்லடா நாளை காலையில ஒரு 8 மணிக்கு இறங்கினா 10 மணிக்கு வந்து சேர்ந்த முடியாது கோயிலுக்கு. உறங்கணும் வேண்டாம். எங்க அக்கா பாக்காவ எங்க அக்காவையும் பிச்சை எடுக்க சொல்றா. உனக்கு இறங்கி வாடாயிட்டு அதுக்கு பணம் தெரியும். பணம் கிடைச்சானே பணம் தான் இப்ப சொன்னாலும் மேடையில கொண்டு உன குத்துவாங்களடா. ஏன் குத்துவீல்ல? எல்லாரும் காசு வச்சிருக்காங்க. என்னமோ ஏசுறா போதுனா மீனாட்சி நாதபுரம் மக்கள் ஆமா எல்லாரும் கையில பணத்தோட வச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த பாட்டு முடியுதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பணம் மாறு. நமக்கு நகர்வதே கோடீஸ்வரர். பேரே கோடீஸ்வரர் தான். கேட்டா போதும் மனம் போல தரல. கேட்காம கொடுப்பாரு. கொஞ்சம் கேட பார்ப்போம் கோடீஸ்வரத்தை. அவர் கொடுக்கிற கருணை மாதிரி. பிரியா ஆமா நான் இத்தனை வருஷம் பாட்டு போதற்கு எனக்கு தெரியலையப்பா. 1 ரூபாய் 70 பைசா. கொஞ்சம் காப்பி கொடுங்க. அந்த சமயத்திலே அரகர சம்போ மகாதேவா என்று தேவாதி தேவாக்கள் மாலை சுமந்து கொண்டு புறப்படுகின்றார்கள். அப்படி புறப்படக்கூடிய சமயம் என்ன ஆயுத வாருங்கள் பார்த்தார் சிவபெருமான். தேவாக்கள் மாலையை பிரவேசித்து அறைகளில் இருந்து புறப்பட்டு வருவதை சிவபெருமான் பார்க்கிறார். ஆஹா பரவாயில்லை தேவாக்கள் அறைகளை சென்று இவ்வளவு கஷ்டப்பட்டு புன்னகை மாலை பிரவேசிக்க முடியாமல் பிரம்மதேவனை வரவழைத்து இந்த மாலையை பிரவேசித்து நமக்காக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா இந்த தேவாக்களை வச்சு ஒரு திருவிளையாடல் நடத்தினா எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு நேரம் போகணும்னு சொன்னா எப்படியாவது வச்சு திருவிளையாடல் ஆட வேண்டியதா இருக்கு. ஆமா சிவாஜி கணேசனை காணாம திருவிளையாடல் சொன்னா அந்த விளையாட்டுடா. இது திருவிளையாடல் சொன்னா ஆண்டவன் நடத்தக்கூடிய ஒரு விளையாட்டின் பெயர் திருவிளையாட்டு. அப்ப இந்த தேவான்களை வச்சு நம்ம ஒரு விளையாட்டு பண்ணலாம் அப்படி என்று சொல்லி சிவபெருமான் அப்படியே தேவான்கள் அங்கிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு மாயை உண்டு பண்ற மாயின்னு சொன்னா தேவான்களுக்கு அப்படியே கைலாச வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கைலாச வரைக்கும் வரக்கூடிய பாதையை மறக்க செய்தார். பொதுவாகவே ஆண்டவன் யார் வாழ்க்கையில நடந்தது தெரியுமா? எவன் ஆண்டவன் ரொம்ப கும்பிடுறானோ அவனுக்கு அதுக்கு ஒரு சோதனை கொடுப்பான்.
ஏன் தெரியுமா? ஏன் அதிகமான சோதனை எவனுக்கு கொடுக்காரோ சரி அவனுக்கு தான் சாதனை கொடுப்பான். சோதனை கொடுக்கும் போது உச்சிமுடி வாங்கி வர நீ இருக்கீரா இல்லையா, இது கல்யாணம் சொன்னா கல்லுதான். அவன் அப்பவும் கட்டி பிடிக்கணும். ஐயா உண்மை விட்டு எனக்கு யாரும் கிடையாது, என்ன சோதிக்கிறது நீங்க தான், அதுல இருந்து மீட்டு விடுறது நீங்க தான் சொல்லி கட்டி பிடிச்சோன்னு சொன்னா எவ்வளவுதான் சோதிச்சாலும் காலை விட மாட்டாங்க. இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி அள்ளி கொடுப்பாரு. அதனால ஆண்டவன் சோதிக்கான்னு சொல்லி என்னட்டு ஆண்டவன் குறை சொல்லாத. நீ கோயிலுக்கு வரணும்னு வருவா, சரி வரும்போது அவங்க வந்து மோதம் என்னது மோதம் பைக்கு இல்ல பைக்கு மோதல்னு சொன்னாலும் வரக்கூடிய கல்லு தட்டிக்க வந்துருவா. சரி மண்டையில அடிச்சு ரத்தம் குட்டும் குட்டம் குட்டும். அன்னைக்கு அப்படிதான்டா என் மேல ஒரு பைக் வந்து ஏறதுக்கு ஒரு அண்ணுதான் இப்படி வைக்க பக்கத்துல வந்துட்டு இன்னைக்கு முடிஞ்சுன்னு நினைச்சேன். சரி பக்கத்துல வரையும் பைக் ஒரு கல்லு தட்டி தெரிஞ்சு வந்து கிடக்கு. உங்களை பார்த்து பைக்கே வந்துதான் ஏன் நேரம் ஐயா காப்பாத்தி விட்டுருக்காருன்னு வச்சுக்கேன். ஆமா அப்போ சரி பார்த்தா தேவாதி தேவான்கள் அங்க இருந்து கைலாசோடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா சிவபெருமான் என்ன செய்யறாரு? தேவான்களை வைத்து ஒரு விளையாட்டு செய்ய வேண்டும்ன்றேன் அப்படி ஒரு மாயை உண்டு பண்றேன். சரி தேவான்களுக்கு கைலாசம் வரைக்கும் போறதுக்கு பாதை மறக்க செய்தார். கைலாசம் வரைக்கும் அடிக்கடி வரதும் போறதும் தான் தேவருடைய வேலை. இப்போ நம்ம காவல்கிணறுல இருந்து நம்ம செப்பிக்குள மக்கள் என்ன சொன்னாங்க ஊரு மீனாட்சி வரும். ஆமா அந்த ஊருக்கு வரணும்னா கண்ணை கட்டி விட்டா அவங்க வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா பதிவா வரக்கூடிய ஊரு. நீ அடிக்கடி வருவேன். ஆமா ஞாயிற்று நேரத்துக்கு 9:30 பாட்டுக்கு வரும்போது அவங்ககிட்ட என்ன கேட்டேன், கேட்டா மீனாட்சி நாதபுரத்துக்கு எப்படி வரணும்னு கேட்டேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, தம்பி லொகேஷன் ஷேர் பண்ணி விடுறேன் வந்து ஷேர் பண்ணி விட்டீங்க. நீங்க அனுப்புன லொகேஷன் பார்த்து போனேன். சரி ஊராமணி குளத்துக்குள்ள போய் விட்டுச்சு. குளத்துல முக்கரையாங்க. ஆமா குளத்துக்குள்ள போய் நிக்கிறேன், பக்கத்துல ரெண்டு எரிச்சிட்டு இருக்கு. அந்த சமயத்திலே சரி பார்த்தா சிவபெருமானுடைய மாயினால் தேவாக்கள் வந்துட்டு இருக்காங்க. அங்க என்ன இது பாருங்க, இது என்னம்மா தடமான பாதை விட்டு வரக்கூடிய சமயம் தடமான பாதை விட்டு தப்பி வழி நடந்தார்கள். என்னைக்கு போற பாதையை விட்டுட்டு மக்கள் வேற வழியா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெற்கு எது மேற்கு எதுன்னு திசை தெரியல. அலைகடலுக்கும் கைலாச வரைக்கும் அடிக்கடி வந்து போற பாதை. கண்ணை மூடி திறந்தாலே கைலாச வரைக்கும் வந்துருவாங்க. சரி அப்படிப்பட்ட தேவாக்கள் அன்னைக்கு நடக்கிறாங்க 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 கைலாச வரை காணவே இல்லை. ஒரே மாறாட்டம். இஞ்சி விஞ்சி விளையும் மலை இருவாச்சி மதுரை மலையில் கொக்கிருந்த இறை உணர்த்தும் குயிலிருந்து கவி பாடணும். அதாவது கூண்ட மலை தனி கிடந்தார். சரி சரி ஒவ்வொரு மலையா ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க. கைலாச மலை காணவே இல்லை. நடுகு மலை கடுகு மலை காங்கு மலை ஓங்கு மலை இருட்டு மலை பார்த்தா தேவாக்கள் அண்ணே ஒவ்வொரு மலையும் நல்லாதான் இருக்கு. சரி ஆனா நம்ம கைலாச மலைக்கு போறதுக்கு ஒரு நாள் இந்த பாதை நம்ம வந்ததே கிடையாதுடா. புதுசா இருந்தா இந்த பாதை. எனக்கு ஒரு யோசனை தோணுது, மணி மாறி போறோமா? ஆமாடா, இப்போ ஒருத்தருக்கு பாதை தெரியாம போயிடும். கூட்டத்துக்கே பாதை தெரியலன்னா எப்படி? இவ்வளவு சேவலை வச்சுட்டான். கைலாச மலை போற பாதை உங்களுக்கு தெரியுதா? தெரியுமா உனக்கு? கைலாச மலைக்கு போற பாதை அவங்களுக்கு தெரியும். தெரியுமா? டேய் நம்ம செட்டிக்கு எவ்வளவு சேவலை வச்சுட்டாடா. ஏண்டா இல்ல ஒரு நாளைக்கு தெரியல சொன்னா அது வந்து பரவாயில்ல, செட்டுக்கே தெரியல சொன்னா இவனும் சேவலை வச்சுட்டான். இப்போ இந்த காட்டுக்குள்ள யாருக்கிட்டையாவது பாதை கேட்கறான்னா ஒரு ஆழ்நாட வாட்டம் கூட இல்ல. ஒரு குருவி குஞ்சு கூட இல்லையா? வயசுல தாத்தா இருந்தா கூட ஒரு பாதை கேட்டு பாக்கலாம். இல்ல ஒரு பெரியம்மா இருந்தா பெரியமாட்டியாவே கேட்கலாம்.
அம்மாவா ஆமா யார்கிட்ட கேக்குறது அப்படின்னு தேவான்கள் பாதை தெரியாமல் வந்து கொண்டிருக்கும் போது அறிந்தார் என் பெருமான் மாயவன் நினைக்கிறார் என்ன யோசிக்கிறார் அதாவது அத்தானுக்கு வேற வேலையே கிடையாது பாவம் தேவான்கள் சரி அலைகடல போய் அமர்ந்து கிடைந்து வாங்கன்னு சொன்னார் எவ்வளவு கஷ்டப்பட்டு அலைகடல அமர்ந்து கிடைந்தாங்க ஆனாலும் முன்னறியமாலை விளக்க செய்ய முடியாமல் பிரம்மதேவரை வரவழைத்து தேவான்கள் கஷ்டப்பட்ட அலைகடல அமர்ந்து கிடைந்து பொன்னறிய மாலை பிறவி செஞ்சாங்க அந்த மாலை கொண்டு வந்து அவர் கையில கொடுக்கலானே பார்த்தா இவர் இப்ப வேண்டாத வேலை பண்ணிட்டு இருக்கிறார் இப்படி போட்டு ஆட்டம் பண்றாரு சரி சரி நாமே சென்று அந்த தேவார்களுக்கு ஒரு பாதை சொல்லி வருவோம் சரி அப்படி இருந்த என் பெருமாள் எப்படி ஒரு கோலம் பண்ண வருகிறார் ஆடு மேய்க்கும் போனாரே ஆடு மேய்க்கும் போனாரே ஆடு மேய்க்கும் போனாரே மாயவன் அழகா ஒரு வயசான தாத்தாவா வடிவமைக்கிறார் 400 பத்தம் சேர்ந்து நிறைந்தது கிழமை போலவும் 90 பத்தம் சேர்ந்து தொண்டது இளவனாக என்ன 90 பத்து எத்தனைடா 90 பத்தம் 90 90 பத்தம் 90 எப்படி சொல்றேன் 100 பத்தம் 110 200 பத்தம் 210 300 பத்தம் 310டா 90 வராது அது 100 90 பத்தம் 100 ஆமா இவ்வளவு படிச்சு எனக்கு இது வரைக்கும் தெரியலையே நீ என்னத்த படிச்சு என்ன பண்ணி எனக்கு ஒண்ணும் புரியல இதான் சொன்னா படிச்சவன் பாட்டை கெடுத்தான் எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான் படிக்காத இருக்கும்போது கூட ஒழுங்கா இருந்துச்சு இப்ப படிச்சவன் எல்லாம் படிச்சவன் இருக்கும்போதுதான் பொய் புரட்டு ஏமாத்து தாசில்தார் யாரு விஓ யாரு கலெக்டர் யாரு எங்க வந்து லஞ்சம் ஊழலாம் படிக்காத ஒழுங்காதான் இருந்தான் என்னைக்கு படிச்சானோ அன்னைக்கே நாடு குடிச்சவரா போயிட்டு அதனால இவன் அப்படியே படிக்க வைக்காது அந்த காலம் ஊருக்கு ஒரு டீச்சர் ஊருக்கு ஒரு இன்ஜினியரிங் படிச்சவங்க இருப்பாங்க இப்ப வீடு தவறாம இன்ஜினியரிங் தான் ஏ எப்பா மாணவனுக்கு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் வேலை இல்ல ஆமா கொத்தகை வேலைக்கு போற பிகாம் முடிச்சிருக்கான் வில்லு பாட்டுக்காரவே பிஹெச்டி முடிச்சிருக்கான் என்ன செய்ய யாரும் என்னத்த முடிச்சிருக்கான் முனைவர் பட்டம் முனைவர் பிஹெச்டி நீங்க இதாவது உனக்கு மலைக்காவது பள்ளிக்கூடத்து பக்கம் வந்துதான் தெரியும் உனக்கு நம்ம நம்ம 5 வயசுல பாட்டு கிடைச்சு கொடுத்துட்டான் 8ஆம் கிளாஸ்க்கு போறேன் 5 வயசுல நான் பாட்டு கிடைச்சு கொடுத்துட்டோம் கேள்விப்பட்டு 6 ஆப்பிள மட்டும் 8 வருஷம் படிச்சாங்க எதுக்கு படிச்சீங்க 6ஆம் கிளாஸ் 8 வருஷம் இல்ல அங்க ஒரு 6ஆம் கிளாஸ் டீச்சர் முடிச்சிருக்காங்க அப்போ ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு கோடா வயசான ஒரு தாத்தா ஒரு 100 வயசு இருக்கும் தாத்தாவால கம்பு இல்லாம உட்கார கூட முடியாது நட்டுக்க முடியாது நீ பாத்தியா என்ன இப்ப நம்ம உச்சிப்புடி மாயவருடைய ஆலயத்துல நம்ம அண்ணாச்சி ஆட்டாங்க பாத்தியா அவன் கையில ஒரு கம்பு வச்சிருந்தாங்க கம்பு அந்த கம்பை ஒன்னால அசைக்க முடியுமா முடியாது வயசான தாத்தாவே சாதாரணமா இடப்படாது அவங்க இருக்க கம்புக்கு அவ்வளவு ஸ்ட்ராங் அதிகம் தாத்தாவுடைய கம்பை யாரால அசைக்க முடியாது ஆகையால பார்த்தாருங்க என் பெருமாள் அதுல ஒரு 5-6 ஆடுகளை விட்டுட்டு ஒரு கல்லுல அப்படியே உட்கார்ந்து கிட்டு ஆடிட்டு தேவாட்டம் அங்க இருந்து பாதை தெரியாம கூட்டமா வந்துட்டு இருக்கிறாங்க யாரிடம் பாதை கேட்கலாம் என்று தேவாட்டம் வந்து கொண்டு இருக்கும் போது அதுல ஒருத்தர் இந்த வயசான தாத்தா உட்கார்ந்து இருக்கிற பாக்குறேன் அண்ணே
தம்பி அங்க எட்டி பாருங்க ஒரு வயசான தாத்தா கிட்ட ஆடிட்டு இருக்கிறாரு. என்ன கும்பிட போனதும் குறுக்க வந்த மாதிரி ஆண்டவனா பார்த்து வெளியே விட்டுருக்காரு. இவர்கிட்ட போய் கேட்போம்டா, என்னது பாத வழி ஆதையா? ஆமா இந்த தாத்தா கிட்டயா? அட்ரஸ் கேட்போம். ஏன்னா தாத்தாவை பார்த்தாலே எனக்கு சிரிப்பா இருக்குடா. தாத்தாடி சாதாரண இடம் போடாத. கிழவன் வயசு பாரு 90 மொத்தம் 100 இருக்கும். ஆமா கண்ணு தெரியுமோ என்னமோ தெரியல. சரி நம்ம போய் பேசுறா காது கேட்குமோ என்னமோ ஒரு செவுடா இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய மண்டியில தான் சரக்கு அதிகமா இருக்கும். காது கேட்க ஆள் கிடைத்த கிழவன்கிட்ட போய் கேட்கறாங்கடா. வேற யார்கிட்ட கேட்கறது? இவருக்கு என்னடா தெரியும் கைலாசமலை பத்தி? தாத்தா சும்மா இடப்படாதடா. தாத்தாவுக்கு நிறைய தெரியும். அப்படின்னு ஒருத்தன் தாத்தா கிட்ட பாதை கேட்கறாங்கிறான். ஒருத்தன் தாத்தாவுக்கு என்ன தெரியுங்கிறான். ஒருத்தன் கிழவனுக்கு கண்ணு தெரியுமாங்கிறான். ஒருத்தன் கிழவனுக்கு காது கேட்குமாங்கிறான். மாயோட உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற நல்லவனுக்கு காலம் கிடையாது. பாவம் தேவான்கள் பாதை சொல்லலாம் வந்தா என்ன பார்த்தாடா சுருட்டு பையங்கிறா, என்ன பார்த்தா குருடங்கிறா. எங்க போனாலும் இந்த காட்டுக்குள்ள என்கிட்ட பாதை கேட்டுதானே ஆகணும். சும்மா சொல்லிக்கவங்களே பார்க்கலாம் என்று மாயவன் மர்மமா வந்திருக்கிறார். தேவாக்கள் அங்கிருந்து கூட்டமா வாராங்க. மாயவனை எட்டி பார்க்க அப்ப முந்தி கொண்டாரு என் பெருமாள். என்ன கேட்கிற பாருங்க, அருமை அதிகமா நானும் கொஞ்ச நேரமா பாத்துக்கிட்டு இருக்க காட்டுக்குள்ள அங்கும் இங்கும் அலைறீங்களே, நீங்க தேவான்கள் தானே? ஆமா தேவான்கள் தானே கேட்ட உடனே தேவான்களுக்கு ஒண்ணும் புரியல. சரி தாத்தா வயசாகி போச்சு, கண்ணு தெரியாதுன்னு நினைச்சோம், காது கேட்காது. நீ நம்ம தேவான்கள் இருந்து தாத்தாவுக்கு எப்படி தெரிஞ்சது? அதானே யாரோ ஆழமாட தெரியும். சரி தேவான்கள் தானே கேட்கிறாரு. அப்ப நம்ம தேவான்கள் இருந்து இவருக்கு எப்படி தெரியுது? இவருக்கு மந்திர தந்திரமே இருக்குமாடா? கண்டிப்பா தாத்தாவே கைலாசமலை எல்லாமே தெரியும். தாத்தா கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு, எதுக்கு தாத்தா கிட்ட கேட்போம்டா. சரி சரி அப்புறம் மாயவன் கேட்டா, அப்பா அங்க எங்கோ அலைகிறீங்களா, உங்களுக்கு என்ன வேணும், எங்க போகணும்? கிழவான்னு சொன்னா எனக்கு பிடிக்காது, தாத்தான்னு அழகா கூப்பிடு. உன்னை எப்படி கூடமா? கிழவன் வேண்டாம், தாத்தா வேண்டாம். எக்ஸ் குமாரா அப்படியா கூப்பிடு, முன்னாள் குமாரா. முன்னாள் குமாராணி கூப்பிடாண்டா, தாத்தான்னு ஒழுங்கா கூப்பிடாது போதும். பாட்டின்னு சொன்னா கோவம் வந்துடும். பாட்டி அக்கான்னு கூப்பிடணும், அக்காவை பியூட்டின்னு கூப்பிடணும். சரி உங்களை எப்படி கூப்பிடணும்? என்ன அக்கானே கூப்பிடு. இல்லையா அக்காவா? யாரு இல்ல எங்க அம்மையோட 2-3 வருஷம் அதிகம். உங்க அம்மை 72 வயசு ஆகுதுன்னா எனக்கு 42 வயசு தான் ஆகுது. 42 தான் ஆகுது. ஆமா. அப்போ உனக்கு என்ன முடியலையாக்கா? என்னது 16 முடிஞ்சுதான், 36 வரை முடிஞ்சிட்டு. 42. சரி சரி பாருங்க. சரி அப்ப அதே மக்களே ஐயா எங்க அப்பா போகணும், நான் உங்களுக்கு பாத சொல்றேன், பறக்க முடிக்கிறீங்க. தாத்தா நாங்க கைலாசம் வரைக்கும் போக வேண்டும், வழி தெரியல, ஒரே மாறாட்டமா இருக்கு, அந்த வழிக்கு வாங்க. உச்சிப்படி மாயர் கோயிலுக்கு வந்தோன்னு சொன்னா ஐயாவுடைய கோயில தலையில ஒரு நாளா உட்கார்ந்து போகணும்னு சொன்னாதான் ஐயாவுடைய அருள் கிடைக்கும். கெட்டின பட்டுச்சேல குறைஞ்சிட கூடாதுன்னு சொல்லி வயசான பாட்டிமார்கள் சேர்ல உட்கார்ந்தா தப்பு கிடையாது. வயசான பாட்டியா? இவங்க பெரியம்மா, அப்படி சொல்லி நீங்க பெரியம்மா. ஆமா இல்ல வயசானவங்க சேர்ல உட்கார்ந்து தப்பு கிடையாது. ஆனா வயசு வாலிப வயசுல உள்ளவங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்களா என்னன்னு தெரியல. அப்படி கிடையாது, கெட்டின பட்டு சேர அழுக்க ஏறக்கூடாது. அதெல்லாம் பட்டு சேர அழுக்காவனா நாங்க பாத்துக்கிட்டோம், தோச்சிக்கலாம். யாரு தெரிகிற கொஞ்ச நேரம் அந்த காலை மடக்கிட்டு உட்கார முடியல, கால் கட்டு குறுக்கு புது புதுங்கு ஒண்ணும் பண்ண முடியலடா. சொன்னீங்க குறுங்கு குது குதுன்னு சொன்னீங்க, கேட்டேன். இல்ல எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு, நீ சொன்னீங்க குது குதுன்னு.
இப்ப வந்து உட்கார்ந்துட்டாங்களா? ஆ, இனிமே ஐயா உச்சிப்புலி மாயூர் வந்து எம்மாங்க வான்னு கூப்பிட்டா சரி. நாளைக்கு மத்தியான புடைக்கு தான் நம்ம தாத்தா மாதிரி அகிலாந்த வயசுல எழுப்பிடுறாங்க. ஆமா. எங்களுக்கு எழுத முடியல. நாளை மத்தியான புடைக்கு தான் எழுப்பி முன்ன இருக்க முடியுது. அப்ப அந்த பாட்டி மட்டும் தூண்ல சாயம் வச்சுக்க ஆமா. எப்பவும் அந்த தூணு கீழே விழுந்திருக்கும் பிடிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி நீ சும்மா தான் உட்காந்துருக்காங்க. மற்றபடி எத்தனை மணி நேரம் போய் பார்த்துருப்பாங்க. பழைய சாப்பாடு அப்படி. ஆமா, அதனால யாருக்கெல்லாம் உச்சிப்புலி மாயருடைய அருள் கிடைக்கணும்னு விரும்புறீங்களோ ஆமா. சேர்ல உட்கார்ந்து இருக்க வயசானவங்க கிடையாது, கொஞ்சம் இட வயசு இருக்கவங்க தயவு செய்து வந்து மண்ணில் உட்காருங்க. அப்பதான் அருள் கிடைக்கும். உச்சிப்புலி மாயோட அருள் கிடைக்கலாம். முதல்ல நீரும் மேடை விட்டு இறங்கி கீழே போய் சம்மணம் போட்டு உட்காரு. நான் சம்மணம் போட்டு கிடையாது, பாட்டு முடிஞ்சோட உருண்டுறேன். உருண்டுறேன் உடனே மாதிரியா சேர இருக்காயிரும் சாக்கில் இருக்காயிரம் உருண்டுறேன் சட்டை எழுதி போட்டு. ஆமா, நேத்து ராத்திரி எல்லாரும் போன பிறகு உருண்டுருக்கான். உருண்டுட்டு தான் அப்புறம் துணியை துவைச்சு போட்டுட்டு மறுபடியும் இன்னைக்கு வந்துருக்கு. ஆமா, அவ்வளவு பக்தி எனக்கு இருக்கு உன்னை மாதிரியா. அப்படி சொல்லி எப்பா நீங்க கைலாசம் வரை போன அவ்வளவுதானே? ஆமா, எனக்கு கண்ணெல்லாம் தெரியாது. சரி. பழைய அனுபவம் நிறைய இருக்கு. பாத சொல்றேன், கவனமா கேட்டுடுங்க. சொல்லுங்க. நேர இங்க இருந்து கிழக்கமாற எட்டி பாரு. சரி. இது இல்ல கிழக்கு, இத மூதேவி செம்பி குளத்துல இத இது கிழக்கு, இத கிழக்கு, இத கிழக்கு. நம்ம இருக்கிற காட்டுக்குள்ள இதான் கிழக்கு. அப்படியா? சரி. இல்ல எங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? நீங்க எத்தனை ஊருக்கோ பாட்டுக்கு போற, இல்ல எந்த ஊர்லயாவது கோயில் சாமி எங்கவா இருக்கும்? சாமி கிழக்கு பார்த்து இருப்பாரு, செம்பி குளத்தை அதே மாதிரி இங்கே இருக்காரு. ஆமா, அப்பயே அதை கிழக்குன்னு சொல்றேன். நம்ம இருக்கிற காட்டுக்குள்ள சொல்றேன்டா. அங்க கதையில கதையில. சரி சரி. இதான் கிழக்கு, சரி. இது தெற்க, இது வடக்கு, சரி. இது மேற்கு. எங்க நான் சொல்றேன், நீ சம்மன் தரக்கூடிய ஆளு, நீ என்ன சொன்னாலும் அதான் கிழக்கு. நாளைக்கு பாட்டு முடிஞ்ச உடனே கை நிறைய தந்து அனுப்பு. இதான் கிழக்கு, இதான் மேற்கு, இதான் வடக்கு, இதான் தெற்கு. சரியா? நாளைக்கு 2000 கொடுத்து கேட்டு பாக்க, அண்ணாச்சி கேட்டு பாக்க, தந்தாது உனக்கு தான். அப்படின்னா சரியப்பா, நேரத்துக்கு கிழக்கு எட்டி பாரு. அங்கே ஒரு மலை தோன்றும். அந்த மலைக்கு தான் 4 மலை. சரி சரி. 4 மலைகள் சுற்றி இருக்கும். சரி சுவாமி. அந்த மலையில ஏறி இறங்கு. அங்க இருந்து பார்த்தா ஒரு மலை தோன்றும். அது என்ன மலை? அதான் கோங்கு மலை. சரி. அந்த மலையில ஏறி உறங்கு. உறங்கமா? இறங்கு. ஓ, ஏறி இறங்கு சொல்றேன். அண்ணனை பார்த்தோன்னு பேச்சு வித்தியாசமா மாறிடுச்சு. தாத்தாவுக்கு வயசாயிட்டுல ஏறி இறங்கி சொல்ல போச்சு. அங்க இருந்து எட்டிப்பா பவள மலை தோன்றும். பவளமா? அதாவது 4 மலை சுத்தி இருக்கும். சரி. கோங்கு மரங்கள் நிறைந்திருக்கும். சரி. பவள மலை என்று சொன்னால் பவள மரங்கள் நிறைந்திருக்கும். பவள மரங்கள் இருக்கும். ஆமா. சரி. அந்த மலையில ஏறி இறங்குங்க. அப்படி அங்கிருந்து எட்டி பார்த்தா சரி ஒரு மலை தோன்றும். அது என்ன மலை? அதான் சந்திரகிரி மலை. ஒரு சந்திரகிரி மலை. இங்க ஒவ்வொரு மலையை வரிசையா பார்ப்போம். 4 மலை, கோங்கு மலை, பவளமலை, அதுக்கு அடுத்த சந்திரகிரி மலை. சந்திரகிரி மலை. ஆமா. அந்த மலையில நீங்க போகும்போது அமைதியா போகணும். எதுக்கு? ஏன்னா அங்க 60 திருடர்கள் வழிப்பறி கொள்ளையர்கள் இருக்கிறாங்க. தாத்தா, நாங்க சும்மா இருந்தாலும் இங்க வாய் சும்மா இருக்காது. சரி. நாங்க ஆண்டவன் பேர்ல எப்பவும் கீர்த்தனை பாடிக்கொண்டே சொல்லுவோம். எப்பா மற்ற மலைகள்லாம் கீர்த்தனை பாடுங்க, பிரச்சனை இல்ல. சரி. ஆனா அந்த மலையில போகும்போது கொஞ்சம் அமைதியா போனீங்கன்னா அவன் பாதை கொடுத்துருவான். யாரு? சரி. அப்படியே நீங்க போனாலும் சரி 60 பேர் பாத்துக்கிட்டாங்களேன், கண்டிப்பா உங்களை வழி மறிப்பான். சரி. என்னன்னு கேட்பான். சரி. நீ ஏதோ பொருள் வச்சிருக்கீங்க வைங்களேன், ஆமா, அதை கேட்பான். சரி. நீங்க என்ன செய்யணும்னா, என்ன செய்யணும்? ஆண்டவனுக்காக தான் கொண்டு போறீங்க. ஆமா. அவன் கிட்ட ஆண்டவன் புகழை எடுத்து சொல்லுங்க. சரி. ஆண்டவன் புகழை எடுத்து சொன்னா கண்டிப்பா பயப்படுவான், பாதை கொடுப்பான். சரி சரி. அந்த மலையை விட்டு நீங்க கீழே இறங்கிடலாம். ஆனா அங்க என்ன நடக்கும் தெரியுமா? சந்திரகிரி மலைதான் ஆண்டி சரி காண போனீரானா இந்தி ராணி மலைதோ
இந்த சந்திரகிரி மலையை தாண்டி நீங்க போனீங்கன்னா அடுத்தது ஒரு மலை இருக்கிறது. அது என்ன மலை? அதுதான் இந்திராணி மலை. இந்திராணி மலை. இந்த இந்திராணி மலையில தான் ஒருத்தன் இருக்கிறான். சரி. 60 பேரை சமாளிச்சிடலாம். சரி. அவன் ஒருத்தனை யாராலும் சமாளிக்க முடியாது. அவன் சொல்லலாம். அவன் பேர் என்ன தெரியுமா? என்ன சுவாமி? அவன் பேர் தான் சண்டமுண்டன் கவுனமுடி. அப்படி ஒலமுடியா? இல்ல என்ன முடி? ஒலமுடி. சோத்து வாங்கி மூடுவாங்கல்ல ஒலமுடி. இல்ல மோடி கழிப்பட்டிருக்கேன். ஏடா இது கவுனமுடி. கவுனமுடி. ஆமா. சரி. இந்த சண்டமுண்டன் கவுனமுடி யாரால சமாளிக்க முடியாது? பெரிய மலை போடுற. ஆகையாலே அவன் 60 பேர் மலையில் செல்லும் போது சத்தமிட்டாலும் சரி. இந்த இந்திராணி மலையில ஏறும்போது யாரும் மூச்சு விட்டாதீங்க. தாத்தா நீ மூச்சை விட்டான்னா உன் மூச்சை அவன் எடுத்துருவான். அப்ப மூச்சு விடாம எல்லாம் மேல போக சொல்றீங்க. ஏன்னா அமைதியா போன சொல்றேன். அவன் எங்க இருப்பான் தெரியுமா? எங்க இருப்பான்? 70 பாக புடவுக்கு 7 கதவு. அந்த புடவுக்குள் மறைந்திருப்பான் இந்த சண்டமுண்டன். அவ்வளவு போய் பைத்தாங்களையாவே இல்ல இருப்பிடம் அந்த புடவு. இல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு கதவு இருக்கும். ஆமா. ஒரு வீட்டுக்கு 7 கதவு அடிச்சு உள்ள இருப்பான். இவ்வளவு போய் பைத்தாங்களையா இருக்கான். அதாவது 60 பேரையே சமாளிச்சிரும். அத ஒரு நாங்க பாத்துக்கிறோம். நீ வழிய விடு. இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு பாத சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீ இடையிடையே என்ன கிளவான்னு கூப்பிடுறிய. பொதுவா அப்படிதானே. ஒரு தூக்கி விட்டான்னு சொன்னா தூக்கி வளர்ந்த பிறகு தூக்கி விட்டோம்னா மறந்துடணும். தூக்கி விட்டா காரம் முடிச்சிருந்தாங்க. மறந்த பணம் கடை கேட்காது. கடத்தை கொடுக்கும். சரி. அந்த பணத்தை கேட்டா ஒவ்வொருத்தரும் வர்ற நேர கடன் வாங்கும் போது அவன் அழைக்கிறத விட அது திரும்ப நீங்க வாங்குறதுக்கு அழைக்கிறீங்க. ஸ்டாண்ட் தானே வச்சு விடுறீங்களா? ஏன் நட்டமாவே அங்க மேல உள்ள அந்த ஒரு வாஷ் ஃபேன் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன போற ஊர்ல அண்ணாச்சி வராங்களே அவங்க எத்தனை ஆயிரம் கொடுப்பீங்க? எந்த அண்ணாச்சி வந்தாங்க போற ஊர்ல? கேமராமேன் அப்படி வர மாட்டாங்க. இல்ல நீங்க ரூபாய் கொடுத்து செட் பண்ணிருக்கீங்களா? இல்ல வாங்குறதே 5 காசு தான். அதுக்கே அந்த வேண்டதை விளம்பரம் உங்களுக்கு. ஆகையினால் சரி. பார்த்தாரு இந்த ஜாத்தா அதாவது மாயவன் சொல்றார். எப்பா மாத சொல்லியாச்சு. இந்திராணி மலை விட்டு நீங்க கடந்துட்டீங்கன்னா அங்க இருந்து எட்டி பார்த்தா உங்க கைலாச மலை தோன்றும். சரி சுவாமி. கைலாச மலை போயிடலாம். சரி சரி. அப்படி என்ன மாயவன் சொல்லி மறைந்த உடனே தேவாதி தேவன்கள் மாலை சுமந்து கொண்டு எப்படி வரையினர் பாருங்க. மாலை கொண்டு தெய்வார்கள் பதமையுடன் மாலை கொண்டு தெய்வார்கள் பதமையுடன் மகள்